friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடாகட்டும் அல்லது நம்ம வார்ட்ரோப்பில் வச்சுருக்கக்கூடிய இந்த துணி எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லோட எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்பொரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வார்ட்ரோப்பில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்மெல்லோட இருக்கிறதுக்காகவும் இந்த பாட்பொரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ரேக்ரன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு மைல்டான ஸ்மெல் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஹெவி ஸ்மெல்லில் இருக்குனாலும் அதுக்கும் தனியாக வந்து பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்குதோ வந்து அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்பொரி வந்து டிமார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் இது வந்து சேலம் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹150. பட் இப்போ இது தீபாவளி டைம்னால ஆஃபர் ப்ரைஸில் வந்து 99 ருபீஸ்க்கு தான் இதை வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 100லேருந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்த வரலும் ₹100, ₹150 அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்பட்ட அந்த ஸ்மெல் ஃப்ரெக்ரன்ஸ் வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் நியர்பையாக இருக்கவங்க இப்போ டிமார்ட்லேயுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரூமில் எப்போயுமே நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்மெல் வந்து வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து சிட்ரஸ் ஃப்ரெக்ரன்ஸும் இன்னொன்று வந்து ஓஷன் ட்ரீம்ஸுங்கிறது மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓஷன் ட்ரீம்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டு ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப ஹெவி ஸ்மெல்லாக இல்லாமல் இருக்கும். அதே வந்து அந்த சிட்ரஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஸ்மெல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா பாக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு அரோமா இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல்லோடு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ரூம் ஃப்ரெஷ்னராக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து இந்த மாதிரி பவுல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கண்ணாடி பவுல் எதாக இருந்தாலுமே இது வந்து நம்ம மெயினாக டெக்கரேட்டிவ் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 பர்பஸாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாட்பொரிங்கிறது ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம எல்லா நாளுமே இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவோட அந்த இதழ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோட அந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையெல்லாம் தான் எடுத்து காய வச்சு அதுக்கு வந்து அழகான அந்த பெயிண்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான அந்த லீவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த ரவுண்டாக அந்த பால் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதை வந்து ஒரு பால் ஷேப்க்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டாக என்ன லீவ்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது பார்க்கும்போது வாழை இலையை வந்து கட் பண்ணி அதை வந்து பாலாக மாற்றின மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூவையும் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நல்ல கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த லீவ்ஸ் இந்த பெட்டல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் நம்ம பவுலில் போட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து ரூம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் நம்மளுக்கு இருக்கனால வீட்டில் எப்பயுமே நல்ல ஒரு அரோமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட வகையில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த பால் மாதிரி இருக்கிறதும் அதே மாதிரி இன்னும் நிறையா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம கோணப்புளியாங்க இருக்குதுங்களா, அதோட அந்த தோல் கூட காய வச்சுட்டு அதையும் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ இதை பவுலில் போட்டு வைக்கும்போது பாருங்கள் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து ஒரு 1 month தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா ஃப்ரெக்ரன்ஸில் வந்து எசென்ஷியல் ஆயில் இருக்குது. நம்ம அதையும் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஒவ்வொரு மந்த் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதை பார்த்திங்கன்னா நீங்கள் லிவிங் ரூமில் மட்டும் இல்லை, நம்ம வார்ட்ரோப்லேயுமே இதை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சுட்டு நம்ம வார்ட்ரோப்லேயும் உள்ளே வச்சிடலாம். ஸோ வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த பீரோவில் நம்ம வச்சுருக்கக்கூடிய கிளாத்துமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லோடு எப்போயுமே மெயின்டைனாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வார்ட்ரோப்பில் மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் கூட ஒரு பவுலில் போட்டு வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.